முன்னாடில இந்த மோகப்பு செயின்னாலே இந்த பெரியவங்க தான் போடுவாங்க, இந்த ஆன்டிஸ் பாட்டிங்க தான் போடுவாங்க. அந்த காலத்துல இந்த அட்டியல் இந்த மோகப்பு செயின்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப இந்த 2-3 வருஷமா புதுசா தாலியே மோகப்பு செயின்ல போடுற மாதிரி எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் கூட அப்படிதான் போட்டிருக்கேன். நம்ம ஒரு மோகப்பு செயின் போட்டா வேற ஒண்ணு பார்த்தா வேற ஒண்ணு ஆசையா இருக்கு. அதுக்கு என்னப்பா பண்றது, வேற மோகப்பு செயின் வாங்கிக்க வேண்டியதான் அப்படிலாம் சொல்லுவீங்க. கண்டிப்பா முடியாது. தங்க வைக்கிற விலைக்கு யாராச்சும் அடிக்கடி மோகப்பு செயின் வாங்க முடியுமா? விதவிதமா கவரிங்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீஷோல இருந்து 2 மோகப்பு செயின் ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரே கலர் வச்ச மோப்பு செயின் ட்ரை பண்ணாம கலர் கலரா ஸ்டோன் இருந்துச்சுன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி செயின் கோல்டுலயே வாங்கினா கூட டெய்லி யூஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நகை கடையிலே கொடுப்பாங்க. அடிக்கடி யூஸ் பண்ணனா ஸ்டோன் எல்லாம் கீழே விழுந்துரும். இதுவே நம்ம கவரிங்ல வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணி கீழே விழுந்தா என்ன ஒன்னும் பிரச்சனை. ஒரு மோப்பு செயின் மயில் வச்ச மாதிரி வாங்கியிருந்தேன். அதோட பிரைஸ் வந்துட்டு 170 ரூபீஸ். இன்னொரு மோப்பு செயின் நடுவுல ஸ்டோன் வச்ச மாதிரி 2 சைடு குட்டி குட்டி பால்ஸ் வச்ச மாதிரி வாங்கிருந்தேன். இதோட பிரைஸ் வந்துட்டு 180 ரூபீஸ். செயின் ரொம்ப நாள் லைஃப் வரணும்னா குளிக்கிறப்ப மட்டும் கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. உங்களுக்கு இந்த அழகான 2 மோப்பு செயினோட லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி